எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சமாதானத்தின் கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையார். ஒரு வார்னிங். என்ன சொல்றாரு? ஒரு வார்னிங். ஜாக்கிரதை. ஜாக்கிரதை என்று சொல்லும் பொழுது ஒரு எச்சரிக்கை. என்ன எச்சரிக்கை? பாண்ட் ஆஃப் பீஸ். சூண்டெஸ்மாஸ். அதற்கு கிரேக்க பதம் சூண்டெஸ்மாஸ். சூண்டெஸ்மாஸ் அப்படின்னா ஒரு கட்டு, ஒரு கட்டு, ஒரு பாண்ட், a joint tie, ஒரு இணைத்து கட்டுதல். அப்ப சமாதானத்தின் கட்டு என்பது அதுபோல கட்டி வைத்துக் கொள்ள ஒருமையை காத்துக் கொள்ளுகிறதுக்கு ஜாக்கிரதையா இருங்கள். ஆவியின் ஒருமை. அப்ப ஆவியில ஒருமை இருக்க வேண்டுமானால் என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்க வேண்டும். அதான் பவுல் சொல்றார், சமாதான கட்டினால். சமாதானத்தை கட்டு இல்ல, சமாதான கட்டு இல்லைன்னா போச்சு. ஆவியின் ஒருமையை காத்துக் கொடுக்கிற ஜாக்கிரதையா. ஆவியில் என்ன இருக்கணும்? ஒருமையை பாடு. யூனிட்டி இன் ஸ்பிரிட்ல இருக்கணும். சூண்டெஸ்மாஸ்னா சமாதான கட்டு. சூண்டெஸ்மாஸ் அப்படின்னா யுனைட்டிங் பிரின்சிபிள், a joint tie, that is ligament, band, bond, uniting principle. அப்ப சபையில ஒருமைப்பாடு, ஆவியில ஒருமைப்பாடு, குடும்பத்திலே ஒருமைப்பாடு. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அது எங்க ஸ்டார்ட் ஆகணும்? சமாதான கட்டு குடும்பத்தில் இருக்கணும். குடும்பத்தில் தான். இரண்டாவது சபையில. மூன்றாவது ஊழியருக்கும் உங்களுக்கும். கடைசியாக தேவனுக்கும் உங்களுக்கும். சமாதானம் சொல்லும் போது குவைட்னஸ். சமாதானம் சொல்லும் போது என்னது? ஒரு அமைதி, ஒரு ரெஸ்ட். சமாதானம் சொன்னது ஒரு அமைதி, ஒரு ரெஸ்ட். அந்த ரெஸ்ட்ல ப்ராஸ்பரிட்டி வருது. அந்த ரெஸ்டும் குவைட்னஸும் இரானேல. இரானே அப்படி சொன்னா பீஸ். பீஸ் என்னது? இரானே. இரானே. அந்த இரானேன்னு சொல்லும் போது குவைட்னஸ் அண்ட் ரெஸ்ட் இருக்குதா இல்ல? இரானேல. சபைக்கு வர்றது எதுக்காக? ஒரு சமாதானம் பெற்று கொண்டு போவதற்காக, ஒரு குவைட்னஸ் இருப்பதற்காக, ஒரு ஓய்வு இருப்பதற்காக. மைண்ட்ல, புத்தியில, மனசுல ஒரு அமைதி. எல்லா சஞ்சலத்தை கர்த்தருடைய சமூகத்தில் நான் இறக்கிட்டேன். எல்லா போராட்டத்தையும் இறக்கிட்டேன். ஒரு பாரமும் இல்லை, எல்லாத்தையும் இறக்கிட்டு போறேன். இரானே என்ற சொல்லுல குவைட்னஸ், ரெஸ்ட், எக்ஸம்ஷன், பீஸ் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ், எக்ஸம்ஷன் ஃப்ரம் த ரேஜ் அண்ட் ஹாவோக் ஆஃப் வார். யுத்தம் முடிந்த பின்னர் ஊர்ல காணப்பட்ட அமைதி. சண்டை கட்டலாம் போட்டு முடிச்சா சைலண்டா இருக்கும், அமைதியா இருக்கும். சில வீடுகள் அப்படிதான் இருக்கும். போர்க்காலம் புரிந்த வீட்டை போல ஒரு அமைதி பின்னர் இருக்கும். செழிப்பு, பாதுகாப்பு, சேஃப்டி, செக்யூரிட்டி, ப்ராஸ்பரிட்டி. சமாதானத்திலே உனக்கு செழுமை இருக்கிறது. சமாதானத்திலே உனக்கு பாதுகாப்பு இருக்கிறது. சமாதானத்திலே உனக்கு உறைவிடம் இருக்கிறது. பாதுகாப்பு, பாதுகாவல், செக்யூரிட்டி. உனக்கு பாதுகாப்பு, உனக்கு பாதுகாவலர் வருகிறார் சமாதானத்தில். செழிப்பை, வளமையை. சமாதானம் இருக்கும்போது ஒரு செழிப்பு காணப்படும் முகத்துல. முகத்துல ஒரு பாதுகாவலன் ஒருத்தன் பாதுகாக்கிற மாதிரி இருக்கும். ஒரு செக்யூரிட்டி, சேஃப்டி இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபெலிசிட்டி, எல்லா விதமான வசதிகள், எல்லா விதமான வசதிகள். ஒரு சமாதானம் இருக்கும்போது, அதனால தான் சொல்ற பவுல், சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்ளுகிறதுக்கு ஜாக்கிரதையார். எல்லா வளமை, வசதிகள். ஆண்டவரே, நான் உம்மை தேடுகிறேன். எனக்கு என்ன வேணும்? எனக்கு வசதியும் வேணும் ஆண்டவரே. எல்லா ஃபெலிசிட்டி வேணும். எனக்கு ஒரு வசதி வேணும். சமாதானம் தான் தானே பின்னாடி வருது. சமாதானத்தை என்ன செய்யணும்?
இழக்கவே கூடாது. எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? ஜாக்கிரதையாக. என்ன செய்ய வேண்டும்? ஆவின் ஒருமையை காத்துக் கொள்ளுகிறதற்கு சமாதான கட்டு. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரே, இத்தனை வருஷமா என்னை காத்து வந்தேன், இன்னும் கொஞ்ச காலம் உம்முடைய வருகை மட்டும் இந்த ஆண்டு முழுவதும் என்னை காத்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா சொல்லுவோமா? தொடர்ந்து சொல்லுங்க எல்லாரும். இயேசுவே, இம்மட்டும் காத்த மேசியாவாகிய கிறிஸ்துவே, இனியும் தொடர்ந்து என்னை சமாதான கட்டினால் சுண்டெஸ்மாஸ் இரானே, அந்த சமாதானத்தினால் சுண்டெஸ்மாஸ் கட்டினாலே என்னை காத்து பாதுகாத்து அரவணைத்து காவல் புரிந்து செழிப்பை தந்து வளமையை தந்து கிறிஸ்துவனுடைய சமாதானத்தினால் என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். சமாதான கட்டு என்னிலே அருந்து போகக்கூடாது. ஆவியின் ஒருமைப்பாட்டை நான் காத்துக் கொள்ளுகிறேன். இனி வரக்கூடிய புதிய வருஷத்துக்குள்ளாக நான் பிரவேசித்தாலும் உம்முடைய சமாதானத்தின் கட்டு என்னை விட்டு போகக்கூடாது ஆண்டவரே. ஆவின் ஒருமையிலே நான் காத்துக்கொண்டு இங்கே கண்ணை மூடி பரலோகத்திலே கண்ணை திறக்கிற வரைக்கும் அந்த கட்டு என்னை விட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. எபேசியர் 4:12 சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். சபை என்ன செய்யணுமா? ரெண்டாவது வார்த்தை. முதல் வார்த்தை நான் இதோடு நிறுத்துறேன், இன்னும் 2 இருக்குது, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். முதலாவது வார்த்தை என்ன? சமாதான கட்டு. சொல்லுங்க. ரெண்டாவது என்னன்றா, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும். சொல்லுங்க. அதுக்கு கிரேக்க பதம் ஆய்காட் ஆம் ஏ, ஆய்காடாமே, ஆய்காடாமே கிரேக்க பதம் என்ன சொல்லுது? அப்படி என்றால் சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும். அந்த பக்தி விருத்தி என்ற வார்த்தை for the perfecting of the saints, for the work of the ministry, for the edifying of the body of Christ. Edifying of the body of Christ. ஆய்காட்மே, ஆய்காடோமே. அத எடிஃபையிங், பக்தி விருத்தி அடைதல். இந்த பக்தி விருத்தி அடைதல் என்ற வார்த்தைக்கு எடிஃபையிங் ஆஃப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் அப்படி என்று சொன்னால் ஆக்ட் ஆஃப் பில்டிங். The act one promotes another's growth in Christian wisdom, piety, happiness, holiness. என்னவா பக்தி விருத்தி என்று சொல்லும்போது பில்டிங், கட்டி எழுப்புதல். பக்தி விருத்தி என்னது? கட்டி எழுப்புதல். எடிஃபையிங் அப்படின்னா கட்டி எழுப்புதல். அப்படி இன்னொரு வார்த்தை சொல்லலாம், பக்தி விருத்தினா பக்தியில ஊக்கப்படுத்துதல். பக்தியில ஊக்கப்படுத்தல், கட்டி எழுப்புதல். அதுக்கு என்ன ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்குன்னா, the act of one promotes another's growth in Christian wisdom. பக்தி விருத்தி என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய காரியத்தில் அவனுக்கு அறிவுரை சொல்லி அவனை வளர்க்க வேண்டும். அதுதான் பக்தி விருத்தி. ஆக்ட் ஒன் ப்ரமோட் another's growth in Christian life, Christian wisdom. கிறிஸ்தவ ஞானத்திலே மற்றவர்களை வளர்க்கிறது தான் பக்தி விருத்தி. மற்றவர்களை கிறிஸ்தவ அறிவிலே ஞானத்திலே வளருவதற்கு கட்டுவது. Act of building, act one who promotes wisdom for the growth in Christian life. அதான் சொல்லுகிறது. Act of one promotes another's growth in Christian wisdom, piety, happiness and holiness. இன்னொருத்தருடைய தூய்மை, இன்னொருத்தருடைய மகிழ்ச்சி, இன்னொருத்தருடைய ஞானம், கிறிஸ்துவிலே உள்ள காரியங்களை மற்றவர்களுக்கு ப்ரமோட் பண்ணுகிறது, மற்றவர்களை ஊக்கப்படுத்துகிறது, பில்டப் பண்ணுகிறது. அதுக்கு பேர் தான் எடிஃபிகேஷன். ஃபார் த எடிஃபிகேஷன் ஆஃப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய சரீரம் எப்படி எடிஃபை ஆகும்? கிறிஸ்துவனுடைய சரீரம் எப்படி பக்தி விருத்தி அடையும்? ஜெபத்தில, பரிசுத்தத்தில, தூய்மையில,
சந்தோஷத்துல அவர்களை பக்தியில விருத்தி. edification or edification சொல்லும்போது it become an education. இந்த education வரும்போது edification ஆட்டோமேட்டிக்கா வரும். So there is a interlinked and interconnectivity for the edifying and for the edification. Education and edification. We have to watch very carefully. There is a great interlink between the edification and education. When anybody wants to become educated, then they have to go through edification. Without edification, they cannot make themselves as educated or education. We have to be very careful. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சபையானது edify ஆக வேண்டும். How the church will become edified? The act one promotes another's growth in Christian wisdom. Each and everyone has a role. Each believer, sister and brother has a role to edify another brother, another sister. Without you promote one another, the church will not edify. சபை பக்தி விருத்தி அடைய வேண்டுமானால் உன்னுடைய பங்கு அதில் இருக்கிறது. என்ன பங்கு? You have to educate others. You have to edify others. How? எப்படி? அவங்க பில்டப் பண்ணணும். கிறிஸ்தவ அறிவை கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவினுடைய அறிவை கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவினுடைய பக்தியை கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவினுடைய சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவினுடைய பரிசுத்தத்தை, தூய்மையை கொடுக்க வேண்டும். கொடுத்தால்தான் there will be a great education. I believe in God. The near future, our church will become an edified church or educated church. Educated in only the worldly knowledge or educational or academic. கல்வியில academic education, not only academic education, but edifying in Christ. கிறிஸ்துவிலே விருத்தி அடைதல், பக்தி விருத்தி அடைதல். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பாப்போம். எழும்பி நிற்போம் எல்லாரும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.